வெளியே போயிடுறேன். வெல்கம் பேக் டு another ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ், ஒரு பயங்கரமான ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோக்கு வந்திருக்கேன். சரியான ஒரு லொக்கேஷனு. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சதறிடுவீங்க. கைஸ், நான் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை, பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு. லைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் நின்றுருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேறு ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா வந்திருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு பார்க்கணும் அப்படி மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. சரி, கொஞ்சம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. உள்ளே போவானு தான் இருந்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சரி சும்மா போய்ட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம், சும்மா ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தேன். ஆனால் சத்தியமாக எக்ஸ்ட்ரீம் கைஸ், லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்பம்ஸ் ஆகிடுச்சு. சீரியஸ்லி அவ்வளோ பெரிய லொக்கேஷனு. ஒரு 40க்கு மேற்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சதறிடுவீங்க. எங்களே ட்ரோன் இருந்தால் நான் ட்ரோன் வச்சு நான் பறக்க விட்டு காட்டுவேன். என்கிட்ட ட்ரோன் கிடையாது. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி காட்டுறேன். என்னால் 40 பில்டிங்குள்ளேயும் போக முடியாது. நான் முடிஞ்சளவுக்கு பில்டிங்குள்ளே போக மாட்டேன். நான் வெளியே சும்மா விளாக் மாதிரி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணிருக்கோம். எவ்வளோ பெரிய ஏங்கிற மாதிரி ஏதோ சவுண்ட் கேட்குது, எனக்கு சரியாக தெரில. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக தான் வந்திருக்கேன். என்ன நடக்கும்னு தெரில. முடிஞ்சளவுக்கு பார்க்கலாம். மறக்காம பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், வீடியோக்குள்ள போகலாமா? லேட்ஸ் இன்ட்ரோ பேசினேன். இன்ட்ரோ பேசினேன் ஒரே நிமிஷம். கேமரா வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது கைஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இடத்துல வச்சு இன்ட்ரோ பேசினேன். இன்ட்ரோ பேசிவிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இது கேட்குது எனக்கு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் நைட்டேஷனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் ஒன்று இருக்குது. என்கிட்ட டார்ச் வச்சுட்டு இந்த அளவுக்கு போகலாம். ஹேண்ட் நைட்டேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுக்கவே இல்லை. சரி, எனக்கு பேட்ரோல் நிறையா இங்கே ப்ராப்ளம் இருக்குது. போலீஸ் பேட்ரோல் ப்ராப்ளம் இருக்குது. நான் வந்து நான் பிடிச்சேன்னா நான் தான் பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டுவேன். நான் டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் 12:30 ஆயிடுச்சு டைமு. ஓகே கூகுள் இந்தியா. ஓகே கூகுள், எக்ஸாக்ட் வாட் இஸ் டைம்? The time is 12:29 a.m. 12:29 a.m. அதை பற்றினா யாரும் பொய் சொல்ல நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்லாவே காட்டுறேன். நைட் விஷனில் தெரியுமான்னு தெரில எனக்கு. நான் உங்களுக்கு இந்த சவுண்ட் பற்றினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஒரு லொக்கேஷனு. இந்த லொக்கேஷன் பற்றினா வரத்துக்கு நான் இது பிளான்லாம் வச்சு வரல, வேறு ஒரு விஷயமா பற்றினா நான் போயிட்டுருந்தேன். சரி, இந்த லொக்கேஷன் ரேண்டமாக பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. சரி, இதனால் ஒரு வீடியோ பண்ணணும், நம்ம போய்ட்டு ஒரு சும்மா ஒரு வீடியோ மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது வந்துச்சு. அதெல்லாம் பற்றி நான் வந்திருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. இதோ கைஸ், பில்டிங் எங்கே இருக்குன்னே தெரில எனக்கு. சரியாக ஒரு ரோடு மாதிரி போகுது. இங்கே ஒரு 4 பில்டிங் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 4 பில்டிங் இருக்குது. அங்கே ஒரு 4 பில்டிங் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படிக்கா ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. 40 மேலே தான் இருக்குது இந்த இடத்துல. உண்மையாலுமே சொல்கிறேன். அதை சொல்கிறது அப்ரோச்மெண்ட்டாக தான் சொல்கிறேன். 40ன்னு சொல்லிட்டு 40க்கு மேலேயே இருக்குது. கைஸ், 3 செம்மையாக இருக்குது லொக்கேஷன். இன்றைக்கி பார்க்கும்போது அந்த ஹாரர் ஃபீல் எனக்கு கொடுக்குது கைஸ். நான் கலர் கேமராலேயும் கிளிப் எடுக்கணும். நான் ஹேண்ட் நோட்டிஃபிகேஷனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கேமரா எடுக்க போகிறேன். ஃபோன் பார்த்தீங்கன்னா மொபைல் இது வச்சுக்கிறேன். ப்ளஸ் கலர் கேமராவில் ஒரு சில கிளிப்பு எடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளிப் வந்து மாற்றி நான் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் போட்டு எடிட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃபாரஸ்ட்டு கைஸ். ஓகே, இது ரோடு போதும். காம்பவுண்ட் தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஒரு காம்பவுண்டு ஒரு காம்பவுண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி ஒரு 40க்கு மேற்பட்ட பில்டிங்ஸ் இருக்குது. ஆனால் முடிஞ்சளவுக்கு அங்கே போகிறது கிடையாது. எனக்கு பேட்ரோல் ப்ராப்ளம் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா நம்ம மாட்டினா சத்தியமாக முடிச்சிடுவாங்க நம்மளையா. ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும்.
இது நான் இருக்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஊர் தமிழ்நாட்டிலே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கேன். ஏன்னா கர்நாடகா பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கர்நாடகா ஆடியன்ஸ் இந்த லொக்கேஷன் தெரிஞ்சிருந்தால் மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கர்நாடகாவில் ஒரு ஊரில் இருக்கேன், அது சொன்னால் எனக்கு ப்ராப்ளம் வரும். பேட்ரோல் பிரச்சனை நிறையா இருக்குது. சும்மா ரேண்டமாக கார் எடுத்துகிட்டு வராங்க. நான் ஸ்டார்டிங்லேயே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் உள்ளே வந்தேன். சானிடேஷனும் நான் நார்மல் ட்ரிப் எடுக்கிறேங்க லைட்டாக. கலர் கேமராலையும் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். லைட்டாக இந்த மொபைல் எடுக்கிறேன், நார்மல் கேமராவில் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணலாம். ஆனால் ரொம்பவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் தனியாக வர வந்திருக்கேன். அப்பா, இந்த மரத்தை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. சீரியஸ்லி இந்த மரத்தை பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்குது. ஹலோ, இங்கே ஒரு அதை பார்த்தீங்கன்னா நான் பெரிய பில்டிங் பார்த்தீங்கன்னா 40 இதுன்னு சொன்னேன். சின்ன பில்டிங் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இந்த இடத்துல. அதாவது நான் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் பார்த்தீங்கன்னா 40 இருக்குதுன்னு சொன்னேன். சின்ன சின்ன வீடு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. மரத்தை பாருங்க, எப்பா சரியா இருக்குது. பயங்கரமாக இருக்குது இந்த பில்டிங்ஸு. ஓகே, அப்படியே வெளியே போயிடுறேன். அதனால் முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். அந்த கேமரா ஆஃப் பண்ணிடுறேன் நான். இதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்குதா? வாய்ஸோ கிளியர் வாய்ஸோ. மை காட், ISO clear capture window. My god, guys, பயங்கரமான ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். ஓ மை காட், ஃபுல்லாக அப்பாயிண்டட் தான் அந்த பில்டிங் ஃபுல்லாக. சாரி கேஸ், நான் உள்ளே போக முடியாது. கைஸ், டோட்டல் அப்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் தான். பயங்கரமாக இருக்குது. சீரியஸ்லி என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய பில்டிங் நான் பார்த்ததே இல்லை. லைன் பை லைனாக போய்கிட்டே இருக்குது லொக்கேஷனு. ஒரு பூஸ் பம்ப்ஸாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல வந்தோன்னே. நான் வேறு ஒரு வேலையாக போயிட்டுருந்தேன். சரி ரேண்டமாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். கை காலெலாம் உதறுது எனக்கு. மழை வர சரியான மழை. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. மழை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் வேலை ஒரு ஒர்க்கு போயிட்டு இருந்தேன். சரி ரேண்டமாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சத்தியமாக சரியான ஒரு லொக்கேஷனுங்க. இன்னொரு டைம் இந்த இடத்துல வர முடியாது, அதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு டைம் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். காசு இது ஃபுல் பிளாஸ்ட்டு கைஸ்லோ. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எனக்கே தெரில. பா, ஓ மை காட் கைஸ், டோட்டல் பில்டிங் வாண்டட். கைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா. ஏய்,
கைஸ் இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது ஆக்டிவிட்டீஸ்லாம். நாய் முளைக்குது அந்த இடத்துல. நாய் முளைச்சா காரணம்லாம் முளைக்காது, உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட வந்துன்னா ஒரு எனக்கு தெரியல, எனக்கு தெரியும், நான் அப்ரோச்மெண்ட்டாக சொல்கிறேன், ஒரு 40 வீடு கிட்ட தான் இருக்குங்க இதே மாதிரி. சரி எதுனாடி ட்ரெஸ்லாம் இருக்குது. வா சரி, இது உருவம் மாதிரியே எனக்கு தெரியுது. எனக்கு எது பார்த்தாலும் கண்ணெலாம் உருவம் மாதிரி தெரியுது. பேஷண்ட்டு கேஜெட்டு பெருசாக எதுவும் இல்லை, ஒன்லி மொபைல் ஒன்று, அப்புறம் லைட்டு இருந்தது, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை என்கிட்ட. ஏய் காசு ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது, எனக்கு சரியாக தெரில. மூன் பாருங்க பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன் இந்த பில்டிங்கை. அது எனக்கு காட்ட முடியலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே ப்ளஸ் மழை இன்னுமே பெஞ்சிட்டு தான் இருக்குது. சத்தியமாக இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. உங்கள் மரத்தெல்லாம் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. கேமரா பிளர் ஆகுது. மழை இன்னுமே பெஞ்சிட்டு தான் இருக்குது. சரி சும்மா ரேண்டமாக பார்க்கணுன்னு தான் வந்திருக்கேன். எனக்கு அந்த சைடு வரைக்கும் பில்டிங்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்துட்டு ஒரு 40 வீடு கிட்டத்தட்ட இருக்குது இந்த இடத்துல. 40 வீடுக்கு மேலேயே இருக்குன்னு அப்ரோச்மெண்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்ரோச்மெண்ட்டாக சொல்கிறேன். ஆனால் எல்லா இடத்துலையும் என்னால் போக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 பில்டிங் பார்த்துட்டு நெட்டோட சீக்கிரமாக ஓடிடலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்த்து தனியாக வந்தேன். ஏய் ஏதோ வாய்ஸ் கேட்டுச்சு. ஏதோ வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. எப்பா இது பார்த்தாவே பயமாக இருக்குது கைஸ் எனக்கு. ஃபுல் ஸ்ட்ரீட் அப்பாயிண்டட் தான் கைஸ் இது ஃபுல்லாகவே. முன்னாடி கைஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு இந்த இடத்துல. பாருங்க பில்டிங்ஸ் போயிட்டே தான் இருக்குது. சீரியஸாக பில்டிங்ஸ் போயிட்டே தான் இருக்குது. ஏன் சவுண்ட் கேட்டுச்சு? நீ கேமராவில் எனக்கு ஏன்னா கேமரா என்கிட்ட கிடையாது, மொபைலில் எடுத்துகிட்ருக்கேன். மொபைலில் தெரியுமான்னு எனக்கு தெரில. முடிஞ்ச அளவுக்கு இங்கே நடக்கிறது நான் மொபைலை ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அப்படினால மீறி காட்ட முடியலன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. செம்ம லொக்கேஷன். கையெல்லாம் வலிக்குது காசு. ரொம்ப நாள் கையில் பிடிச்சிட்டே இருக்கேன் எனக்கு. எல்லாம் ரொம்ப வலிக்குது. ஏய் யாரே கைஸ், நீ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாது. நான் இந்த அளவுக்கு வெளியே தான் காட்ட போகிறேன். யாரும் காசு ஏதோ சவுண்ட் கேட்குது எனக்கு, சத்தியமாக கேட்குது, தெளிவாக கேட்குது சவுண்டு. நீங்கள் வலிக்கிட்டு மறந்து போயிருமான்னு பயமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது பில்டிங். எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது பில்டிங்ஸு. ஏதோ இருக்குது அந்த இடத்துல. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாரும் சவுண்ட் கேட்குது பில்டிங்குள்ளே. இந்த ஸ்லைட்டு கொஞ்சம் இது பண்ணுது. ஃபுல்லாக மழை கைஸ், சரியான மழை. இப்போ தான் லைட்டாக நின்றுருக்கு. அப்பா கைஸ் பயங்கரமான, என்ன சொல்கிறேன்னு தெரில.
இது கரண்ட் கம்பம் போல், ஓல்டு கரண்ட் கம்பம். சார் நடிங்க டிகா போயிட்டே தான் இருக்குது பில்டிங்ஸு. சத்தியமானமே எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, கை காலெலாம் உதருது எனக்கு. பாம்பு அது சரி பா. ஓ மை காட். ஹலோ, ஹே காய்ஸ், விண்டோ தட்டுற சவுண்ட் கேட்குது. விண்டோ தட்டுற சவுண்ட். இந்த இடத்துல ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை, சத்தியமாக ஆள் இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் உங்கள் காம்பவுண்ட்லாம் போகுது. அங்கே ஒரு பில்டிங் இருக்கு. கை காலெலாம் பாருங்க நனைஞ்சு போச்சு. இதோ பாருங்க. கைஸ் கை காலெலாம் நனைஞ்சு போச்சு. எனக்கு இதுக்கப்புறம் நல்லா போக முடியாது. மரத்தை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது கைஸ். இப்போ எவ்வளோ பெரிய லொக்கேஷனு. இதில் இந்த ஒரு பில்டிங்லேயே ஒரு 10 ரூம்ஸ் இருக்கும். வீடு இல்லை, 10 ரூம்ஸ் இருக்கும் இந்த ஒரு பில்டிங்லேயே. ஏங்கிற சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. ஏங்கிற சவுண்ட் கேட்டுச்சு கைஸ். எங்கிறதோ அந்த ரூம்ல தான் கேட்டுச்சு எனக்கு. ஓ மை காட். எனக்கு கையில் கேட்குதா? கேட்டு தட்டுற சவுண்ட் கேட்குதா? கையெல்லாம் உதறது கைஸ் எனக்கு சத்தியமாக. அங்கே பாருங்க, முடியெலாம் ஒரு மாதிரியா வந்துச்சு எனக்கு. ஏதோ ட்ரெயின் சவுண்ட் கேட்குது. எனக்கு எதுன்னு தெரில. டாயின் ஏதோ சவுண்ட் கேட்குது, கத்துது. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அப்பாண்டட் தான். சத்தியமாக நான் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. தனியாக வர வந்திருக்கேன். நானும் ஓடிட்டு வந்த இடத்துலேருந்து. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில கைஸ். சத்தியமாக சொல்கிறோம், பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் பேனிக் ஆகுறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கோசரம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன். தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. எவ்வளோ பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னோடய ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ப்ளீஸ் கைஸ் மறக்காமல் பற்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விண்டோ கைஸ் எனக்கு அந்த ஒரு பில்டிங்கில் நாங்கள் லைட் அடிக்கிறோம் பாருங்கள். எனக்கு அந்த ஒரு பில்டிங்கில் ஏங்குற ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் டோர் டபுள் தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. தெளிவாக கேப்சராக இருக்கும் நினைக்கிறேன் கேமராவில். கேமராவில் தெளிவாக கேப்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், சரியான இது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கே வர மாட்டீங்க. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் அப்படிக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஓடிடுவீங்க. எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேனா. மை காட். அங்கே நெட்டி பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை உண்மையாலுமே எட்டி பார்க்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. எனக்கு தான் கன்ஃபியூஷனாக இருக்கான்னு தெரில. Oh my god. பாம்பு மாதிரி இருக்குது இது. பஸ் அப்படிக்கா பில்டிங் போயிட்டே இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம அளவுக்கு தான்
அங்கே வரைக்கும் நான் போனேன். அதுக்கப்புறம் என்னால் போக முடியாது. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சால் நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி என்னால் சத்தியமாக முடியாது. ஒரு சிங்கிள் டார்ச் லைட் மட்டும் தான் இருக்குது. இதை வச்சு நான் அவ்வளோ தூரம் போனேன். இதுவே பெரிய விஷயம் தான் என்னோடய ஏஜுக்கு. மை காட். ப்ளஸ் நான் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததே எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். இவ்வளோ ஒரு பெரிய சேலஞ்சு மாதிரி தான் எனக்கு. ஓகே பாய்.